Hello, welcome to Mickey Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark on creating these kinds of technical videos in public domain and continuous encouragement on every videos. And I would like to thank Almighty for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students and subscribers for their continuous support and encouragement. Today's topic of interest is extrusion. ஸோ எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வென் எவ்ரி டே வி ப்ரஷ் அவர் டீத் வாட் வி டூ நம்ம பேஸ்ட் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டூத் பேஸ்ட்டு இந்த சேஷையில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வெளியே எடுப்போம் இல்லைங்களா பேஸ்ட்டை. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் the extrusion process, the day-to-day life. When we brush our teeth every day, we do an extrusion process. So that is our understanding. Okay, so இதில் அந்த டூத் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா செமி மோல்டன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் த மெட்டல் இஸ் இன் செமி மோல்டன் ஸ்டேட் ஆர் அன் ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர். ஸோ தட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு மெட்டீரியலை ஒரு மெட்டலை நம்ம ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டை இருக்குது. ஸோ டூத் பேஸ்ட் எப்போவுமே சிலிண்டரிக்கல் ஷேப்பில் நமக்கு வரும். ஸோ தட் மீன்ஸ் த ஃப்ரண்ட் போர்ஷன், த ஃப்ரண்ட் மவுத் இஸ் தி லைக் எ டை. ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் பேஸ்ட் வெளியே வரும். ஓகேங்களா, அது ஓவலில் இருந்ததுன்னா ஓவலில் வரும், சிலிண்டரிக்கலாக இருந்ததுன்னா சிலிண்டரிக்கலாக வரும், இல்லை ஸ்கொயராக இருந்ததுன்னா ஸ்கொயராக வரும். ஸோ தட் இஸ் த திங். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டரிக்கலாக இருக்குது. ஸோ நம்ம பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது சிலிண்டரிக்கல் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது. ஸோ லைக் தட் த டை இஸ் தேர் இன் எவ்ரி எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். த ஃப்ரண்ட் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ டை. ஸோ அந்த டையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த மெட்டல்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா when we apply a pressure to that material, it come through the die. டை என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு வெளியே வரும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட் I would like to start the topic of extrusion. எக்ஸ்ட்ரூஷன் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்ஃபைனிங் த மெட்டல் in a closed cavity and then allow it to flow from only one opening. The metal takes the shape of opening. So இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் as I said earlier, the identical operation பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவீசிங் ஆஃப் டூத் பேஸ்ட் அவுட் ஆஃப் டூத் பேஸ்ட் டியூப். ஓகேங்களா, எவ்ரிடே நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது ஸ்குவீஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் த வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we are going to discuss about types of extrusion. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ்னு சொல்லணும்னா ஸோ இதுவும் ஒரு மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ். எக்ஸ்ட்ரூஷன் இஸ் ஆல்சோ a metal forming process. Therefore hot extrusion and cold extrusion is there. In hot extrusion both forward and backward is there. In cold extrusion we have two types, forward and backward. In cold extrusion, the forward is furtherly classified as a hydrostatic extrusion. The backward cold extrusion is furtherly classified into impact extrusion and cold extrusion. The example like என்னென்ன பார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரூஷனில் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொலாப்சபிள் டூத் பேஸ்ட் டியூப்ஸ் இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷனில் பண்ணுறாங்க. நம்ம டூத் பேஸ்ட் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷனில் பண்ணுறாங்க. சீம்லெஸ் லாங் ஸ்டீல் டியூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷனில் பண்ணலாம். அந்த சீம்லெஸ் லாங் டியூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ட்ராயிங்கில் ரோலிங்லேயும் வந்து நம்மளால் பாசிபிள். ஓகேங்களா. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரூஷனில் வந்து பாசிபிளாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து டிஃபார்மேஷன் த்ரூ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஒன்லி. நம்ம அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் வந்து வெளியெடுக்கிறோம். அது வந்து ஃபார்வர்டு எக்ஸ்ட்ரூஷனாக இருந்தாலும் சரி, பேக்வேர்டு எக்ஸ்ட்ரூஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கோல்டு எக்ஸ்ட்ரூஷன், இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன், ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன், நீங்கள் எது சொன்னாலும் சரி, பை அப்ளையிங் எ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் த மெட்டல் இஸ் ட்ரான் த்ரூ த டை அப்படின்றத வந்து நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டைப்ஸை வந்து ஒவ்வொன்றா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்டு எக்ஸ்ட்ரூஷன். இந்த ஃபார்வர்டு ஹாட் எக்ஸ்ட்ரூஷனுக்கு வந்து ஃபார்வேர்ட்னாலே வந்து டைரக்ட்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஃபார்வேர்டாக போனோம்னா நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. தெர்ஃபோர் ஃபார்வேர்டு எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றதுனால ஃபார்வேர்ட் ஆர் டைரக்ட் ஹாட் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் அண்ட் ரேம் ஆர் இன் சேம் டைரக்ஷன். ஃபார்வேர்டுனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டு அப்படின்னா மெட்டல் அண்ட் ரேம் இன் சேம் டைரக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இது வந்து என்னோடய சிலிண்டரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் வந்து மோல்டன் மெட்டல் வந்து வச்சுருக்கிறேன். ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரில் இருக்கிற மெட்டல்ஸை வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ரேம். ஸோ நான் ரேமை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் தள்ளுறேன் அப்படின்னா இதே டைரெக்ஷனில் வெளியே வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் எக்ஸ்ட்ரூஷன். இஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ரூட்டட் லைக் திஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபார்வர்ட் எக்ஸ்ட்ரூஷன். இதே வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டை இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டரு. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் க்ளோஸ்டு ஷேப் அண்டு இங்கே வந்து ஹாட் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரில் இருக்கிற மெட்டலில் இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்டனு. பிஸ்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டனாக ரேம் சொல்லுவாங்க. ரேம்லேயே வந்து டை இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ரேமை வந்து இந்த டைரெக்ஷனில் தள்ளினேன் அப்படின்னா மோல்டன் மெட்டல் வந்து இந்த டைரெக்ஷனில் வெளியே வரும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பேக்வேர்டு எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டுனா வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரேமும் மெட்டல் ஃப்ளோ டைரெக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா அது வந்து ஃபார்வேர்டு. இதே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தது அப்படின்னா அது வந்து பேக்வேர்ட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து ஃபார்வர்ட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா மெட்டல் அண்ட் ரேம் ஆர் இன் சேம் டைரெக்ஷன். தேர் இஸ் அ ரிலேட்டிவ் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மெட்டல் பில்லட். ஓகேங்களா. மெட்டல் பில்லட் அண்டு சிலிண்ட்ரிக்கல் வால் கண்டிப்பாக இருக்கும். மெட்டல் பில்லட்டுக்கும் சிலிண்ட்ரிக்கல் வாலுக்கும் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரிக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரேம். ஓகேவா. ஸ்பீட் ஆஃப் தி ரேம் இஸ் லெஸ் தேன் த எக்ஸ்ட்ரூடட் பார்ட். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் வந்து இந்த சைஸில் இருக்குது. ஸோ பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரூடட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டையில் வந்து வெளியே வருது. ஓகேங்களா. ஸோ இந்த சின்ன டையில் வந்து நமக்கு வெளியே வருது. ஸோ அப்போ இதோட ஸ்பீடு இதோட ட்ராவலை விட எக்ஸ்ட்ரூடட் பார்ட்டோட ட்ராவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து நம்ம வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். A1 V1 is equal to A2 V2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செகண்ட் செக்ஷனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா A2 வந்து கம்மியாக இருக்குது, A1 வந்து பெருசாக இருக்குது. ஒன்ஸ் வந்து சிறுசாச்சு அப்படின்னா வெலாசிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிரும்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ரேம் இஸ் லெஸ் தென் ஸ்பீட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரூடட் பார்ட் ஆர் ஸ்பீட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரூடட் பார்ட் இஸ் கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் தி ரேம் அப்படின்னா வந்து நம்ம சொல்லலாம். ஜென்ரலாக வந்து ஹாட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னாலே வந்து இட் இஸ் ஒர்க்கிங் அட் ஆர் எபோவ் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் எக்ஸ்ட்ரூஷன். பேக்வேர்ட் எக்ஸ்ட்ரூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்ட் எக்ஸ்ட்ரூஷனில் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரிக்ஷன் இருந்தது. பேக்வேர்ட் எக்ஸ்ட்ரூஷனில் வந்து அந்த ரிலேட்டிவ் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. ஓகேங்களா. கம்ப்ளீட்லி ஓவர் கம்ஸ் தி ஃப்ரிக்ஷன் அண்ட் ஹாலோ ரேம் இஸ் யூஸ்டு மெட்டல் ஃப்ளோ த்ரூ தி ரேம் ஆர் பிளஞ்சர் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேம் அண்ட் மெட்டல் ஃப்ளோ ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்ட் கோல்டு எக்ஸ்ட்ரூஷன். ஜென்ரலாக வந்து கோல்டு எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா
it is working below recrystallization temperature or working below upper critical temperature அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் கம்மியாகுது, ஸோ வந்து நியூ கிரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை, ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கே போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் ரெக்யர்ட் டு சேஞ்ச் த ஷேப் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஃபோர்ஸிங்கில் மெட்டல் ஃபார்மிங்கில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து therefore high extrusion pressure should be needed. ஓகேங்களா, lower extrusion ratio, higher extrusion pressure is needed and lower extrusion ratio. சிம்பிள் ஷேப்ஸ் வந்து பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷில் வந்து இந்த ஃபார்வர்ட் கோல்டு எக்ஸ்ட்ரூஷனில் வந்து ஈஸியாக பண்ணலாம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஏன்னா வந்து கோல்டு ஒர்க்கிங்கில் பண்ணுறதுனால ஏஜ் ஹார்டனிங் வந்து நடக்கும். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஹார்ட்னஸ்ஸு, டஃப்னஸ் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், டக்டிலிட்டி வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்டு கோல்டு எக்ஸ்ட்ரூஷன். இந்த பேக்வேர்டு கோல்டு எக்ஸ்ட்ரூஷனுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷனும் கோல்டு எக்ஸ்ட்ரூஷனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இட் இஸ் வெரி மச் சிமிலர். இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஆர் பேக்வர்ட் கோல்டு எக்ஸ்ட்ரூஷனில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பஞ்ச் வந்து இருக்கும். இட் இஸ் அலௌடட் டு ஃபால் ஓவர் தி மெட்டீரியல். ஓகேங்களா, ஹெவி பஞ்சு அதை வந்து ஒரு இம்பேக்ட் எனர்ஜியில் சடனாக வந்து அந்த மெட்டீரியலை வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா, அப்போ வந்து மெட்டீரியல் ஃபில்ஸ் பிட்வீன் த கிளியரன்ஸ் பிட்வீன் த பஞ்ச் அண்ட் டை. ஸோ அவ்வளோ ஸ்பீடை வந்து அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பஞ்ச் அண்ட் டைக்குள்ளே இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் வந்து மெட்டல் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கொலாப்சபிள் டியூப்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் மேக் பண்ணுவாங்க. எந்த ஒரு கொலாப்சபிள் டியூப்ஸ் மேக் பண்ணணுன்னாலும் திஸ் இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன் இஸ் தி வெரி குட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் ப்ராசஸ் இஸ் லிமிட்டட் டு சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியல். ஓகேங்களா, இட் இஸ் லிமிட்டட் டு சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு கோல்டு எக்ஸ்ட்ரூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு எக்ஸ்ட்ரூஷன் இட் இஸ் வெரி சிமிலர் டு இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன். மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா சைடு வால்ஸ் ஆர் மச் திக்கர் தென் தேர் ஹைட் இஸ் ஸ்மாலர். சைடு வால் வந்து திக்கராக இருக்கும் அண்டு ஹைட் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எக்ஸ்ட்ரூஷனில் வந்து பண்ணலாம். திக்னஸ் அதிகமாகவும் அண்ட் ஹைட் கம்மியாகும். இதே வந்து இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷனில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாகவும் ஹைட் அதிகமாகவும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரேமு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மெட்டல் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து ரேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேம் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிக்விட் லேயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக வந்து லிக்விட் லேயர் வந்து காண்டாக்டில் இருக்கும். we know that most of the liquids are incompressible. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடை வந்து they apply pressure. ஸோ இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடை வந்து ப்ரெஷர் பண்ணோம்னா இட் டெவலப்ஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹை எனர்ஜி ரேட் ஃபார்மிங்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த லிக்விடில் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் அப்ளை பண்ணாலுமே இந்த மெட்டல் ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து அதுக்காக தான் வந்து இதில் வந்து லிக்விடில் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து கோல்டு எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றதுனால இந்த காண்டாக்டில் இருக்கும்போது ஏதாவது நடக்குமா, டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா ஓகே இது வந்து கூல் பண்ணிடும், டெம்பரேச்சரே இருக்காது, அப்போ வந்து இது கூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. ஈவன் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை வந்து ஒரு 80, 90 டிகிரி 100 டிகிரிஸில் கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃப்ளோ வந்து கோல்டு ஒர்க்கிங்கை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணுற ப்ராசஸ் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா there is no direct application of load with the RAM. ரேமில் வந்து டைரெக்டாக லோட் அப்ளை பண்ண போகிறதே கிடையாது. ஓகேங்களா, லிக்விடை வந்து ஒரு ப்ரெஷர் மீடியமாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, அண்ட் பில்லட் இஸ் ஃபுல்லி சரௌண்டட் பை ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. அண்டு ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் இஸ் சஃபிஷியன்ட் டு எக்ஸ்ட்ரூட் த பில்லட் த்ரூ த டை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா செமி பிரிட்டைல் மெட்டீரியல்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ரூடட். இதில் வந்து ஃப்ரிக்ஷனே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் வந்து எஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா செமி பிரிட்டைல் மெட்டீரியல் கேன் பி யூஸ்டு, ஹை ஸ்ட்ரென்த் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ்டு, ஹை ஸ்ட்ரென்த் கேன் பி அச்சீவ்டு, சூப்பர் அலாய்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ரூடட் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த காமன் எக்ஸ்ட்ரூஷன் டிஃபெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப் டிஃபெக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபிஸ்டைல் டிஃபெக்ட்டு, இல்லைனா வந்து டெயில் பைப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் டியூ டு ஹை ஃப்ரிக்ஷனில் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பர்ஸ்ட் ஆர் இன்டர்னல் கிராக் வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் டியூ டு ஹைட்ரோஸ்டாட்டிக் டென்சைல் ஃபோர்ஸஸ்னால வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பேம்பு சர்ஃபேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூ டு ஹாட் ஷார்ட்னஸ், ஹீட்டு கம்மியாக இருக்கிறதுனால, ஓகேங்களா, ஹீட்டு பற்றாக்குறையினால் வந்து பேம்பு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ பேம்பு சர்ஃபேஸ்னால் நமக்கு தெரியும், பேம்பு வந்து எப்படி இருக்கும், இப்படி ப்ளைனாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேம்பு சர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து ஹாட் ஷார்ட்னஸ் இருக்கிறதுனால வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸோட ஈக்குவேஷன்ஸை வந்து டெரைவ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெரைவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா த டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன், அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா நாட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி லேன் ஆர். இதில் வந்து சிக்மா நாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஏ அண்ட் பி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்சன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஆர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் ரேஷியோ. இதில் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, நாமினல் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா K இன்ட்டு எப்சிலான் பவர் n டிவைடட் பை n ப்ளஸ் 1. இதில் வந்து K அப்படின்றது வந்து ஸ்ட்ரென்த் கோஎஃபிஷியன்ட், ஸ்மால் n அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் கோஎஃபிஷியன்ட், எப்சிலான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் ஸ்ட்ரென்த். இந்த எக்ஸ்ட்ரூஷன் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு லேன் ஆஃப் 1 ப்ளஸ் இ. இதில் இ அப்படின்றது வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஆர் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரூஷன் ரேஷியோன்னு பார்த்துருந்தோம். எக்ஸ்ட்ரூஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஏரியா டிவைடட் பை ஃபைனல் ஏரியா. எக்ஸ்ட்ரூஷன் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் இனிஷியல் ஏரியா டு தி ஃபைனல் ஏரியா அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ராடுக்காக. இதே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லாப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லாபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கே எப்சிலான் n பவர் n டிவைடட் பை n ப்ளஸ் 1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து பேக் புல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்வர்ட் புல் இஸ் ஈக்குவல் டு 2k டேஷ் 1 ப்ளஸ் b டிவைடட் பை b ப்ளஸ் இன்ட்டு 1 மைனஸ் rf டிவைடட் பை ri ஹோல் பவர் 2b ப்ளஸ் சிக்மா b இன்ட்டு rf டிவைட் பை r1 ri பவர் 2b. இதில் b அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூ காஸ் ஆல்ஃபா, மியூ காட் ஆல்ஃபா, ஆல்ஃபா அப்படின்றது வந்து செமி டை ஆங்கிள், மியூ அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், சிக்மா b அப்படின்றது வந்து பேக்வர்ட் புல். இதில் வந்து பிளெயின் ஸ்ட்ரெயின் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கே டேஷ் அப்படின்றது வந்து சிக்மா நாட் டிவைட் பை √3 வரும். இதே வந்து பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா நாட் டிவைட் பை 2 வரும். அண்ட் சிக்மா டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ப்ரெஷர், ஓகேங்களா, எக்ஸ்ட்ரூஷன் ப்ரெஷர். ஹாட் எக்ஸ்ட்ரூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு K1 லேன் ஆர், ஓகேங்களா. இல்லை K1 அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரூஷன் கான்ஸ்டன்ட் விச் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர். அண்ட் சிக்மா டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆருக்கு பதிலாக வந்து இனிஷியல் ஏரியா டு த ஃபைனல் ஏரியா வந்து போடலாம். therefore K1 லேன் A1 டிவைட் பை AF, AI divided by AF, ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து அந்த உங்களோட டவுட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தோஷ். தேங்க்யூ.